வந்து என்ன பண்ண போறோம்னா பழம் பறிக்க போறோம். என்ன பழம்னா சப்போட்டா பழம். இந்த சப்போட்டா மரம் வந்து போய் பழம்லாம் பொறிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பழம் இருக்குது. எதில் போடுறதுன்னு தெரியல. சப்போட்டா பழம் வாசம் அடிக்குது. ஒரு சில பழம்லாம் அப்படியே பழுத்து கிடக்குது. இங்கே வந்து நிறையா இந்த பழம் வாசத்துக்கு நிறைய அணிலெல்லாம் வருது. அணில், பறவை எல்லா விலங்குமே வருது. பார்த்தீங்கன்னா அணில்லாம் வந்து சாப்பிட்டு போயிருக்குது. நல்லா வாசம் வருது. எங்கள் அம்மா எல்லாம் குல்ஃபியெல்லாம் செஞ்சு தருவாங்க. ஆனால் இது யாருமே சாப்பிட இப்போ வந்து இன்னும் எவ்வளோ சப்போட்டா இருக்கு. ஒரு பக்கெட்டே பத்தாது போல. நிறையா சப்போட்டா இருக்கு இங்க. அங்கே கூட அவ்வளோ நிறையாவே இல்லை. இங்கே தான் நிறையா சப்போட்டா இருக்கு. எண்ணவே முடியாது, அவ்வளோ இருக்கு. எவ்வளோ சப்போட்டான்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பழத்தை வந்து அணிலே சாப்பிட்டு முடிச்சிருச்சு. நிறைய அப்படி கொறிச்சு வச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுது, அணிலே நிறைய கொறிச்சு வச்சிருக்குது. அணில் பாருங்க எவ்வளோ சப்போட்டான்னு. அணில் கறிச்சு சப்போட்டா தான் நல்லா இருக்குமாம்மா, பார்த்து சொல்லுவாங்க. அலாச்சு இப்போ வந்து சப்போட்டா பழம்லாம் பறிச்சிட்டு வந்து கழுவியாச்சுங்க. இதை வந்து காய போட்டுடலாம். அப்புறம் எப்படி காஞ்சக்கப்புறம் எப்படி பழுக்க போடுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். கழுவுறது எதுக்குன்னா இதில் வந்து பால் இருக்குங்க நிறையா. இந்த பால் வந்து பாலில் போகிறது கழுவுறதுங்க.
தண்ணி மட்டும் பூரா வடிஞ்சதுமே அப்புறம் எடுத்து நம்ம பழுக்க வச்சிடலாங்க. இந்த மேலேருந்து விழுந்ததுனால எல்லாம் உடஞ்சிருச்சு, காய் எல்லாம் உடஞ்சிருச்சு மேலேருந்து விழுந்ததுனால. பாருங்க எப்படி ரெண்டாக போயிடுச்சுங்க. காயில் பெரிய பெரிய காய் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி வந்து திரண்டு வெள்ளையாயிடணும் காய், அப்போ தான் வந்து நல்லா திரண்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் பறிக்கணுங்க. இந்த மாதிரி க்ரீன் கலராக இருக்கிற காய் வந்து இன்னும் பழுக்கலைங்க. எல்லாம் இந்த மாதிரி இருக்கிற பொறிக்காதீங்க. இந்த மாதிரி காய் வந்து வெள்ளையானதுக்கப்புறம் பறிங்க. இந்த காய் வந்து பழுக்காதுங்க, இதுதான் பழுக்குங்க. இது பழுத்துக்கு, இது வந்து நல்லா திரண்டுருச்சு, நல்லா பெரிய காய் ஆயிடுச்சுது. சின்ன காயை பறிச்சிங்கன்னா பழுக்க வச்சாலுமே பழுக்காதுங்க. தண்ணியெல்லாம் போயிடுச்சுங்க. இந்த பக்கெட்டில் தான் நம்ம பழுக்க வைக்க போகிறோங்க. இது எப்பவுமே வந்து பழம் வந்து பறிச்சுட்டு வந்தாலுமே இதில் தான் நாங்கள் வந்து பழுக்க வைப்போங்க. இப்போ இந்த பக்கெட்டில் தான் பழுக்க வைக்கிறோங்க. இப்படியே 2 days வந்து புகை எதுவுமே வைக்காமல் இப்படியே வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா, டைட்டாக மூடி வச்சிடலாங்க. அப்படியே பழுத்துருங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. அப்படியே டைட்டாக மூடிட்டிங்கன்னா 2 days நல்லா பழுத்துருங்க. புகையெல்லாம் எதுவும் வைக்க வேண்டியதில்லை, ஊதுபத்தி புகையெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க. அப்படியே பழுத்துருங்க. நம்ம பழுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ நம்ம பொறிச்ச சப்போட்டா பழம்லாம் பழுத்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. ஆஹா, நல்லா கும்முன்னு வாசம் வருதுங்க. அந்த உடனே எல்லாமே பழுத்துருச்சுங்க. 1 2 இதாயிடுச்சு. எல்லாமே நல்லா பழுத்துருச்சுங்க. எல்லாம் தான் எங்கள் அம்மா குல்ஃபி செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. என்ன சப்போட்டா பழத்தை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா பிச்சவனே வந்துருச்சு. நல்லா ஜூஸியாக இருக்குங்க. சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டாக இருக்குது, அம்மியாக இருக்குது. கடையில் வாங்கினா கூட இந்த இவ்வளோ டேஸ்ட் வராதுங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது. இதில் எங்கள் அம்மா குல்ஃபியெல்லாம் செய்வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.